திருப்பி வந்து பார்த்தா நான் எந்த பில்டிங் பார்த்து பிரமிச்சு நின்னமோ அதே பில்டிங்ல நின்றும். ஃபர்ஸ்ட் டே உள்ள போறேன், திடீர்னு ஒரு பொண்ணு ஹாய் கைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இருக்கும்போது எந்த ஊருன்னு கேட்டாரு, திருநெல்வேலின்னு சொன்னேன். அல்வா ஃபேமஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நிமிஷம் இங்க பொண்ணுங்க இருப்பாங்க, சோ உங்களோட பிஹேவியர் கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். ஏன் அண்ணே அக்கா அப்படிலாம் கூப்பிட கூடாது. இந்த அந்த லிமிட்டை தாண்டினா நாங்க அண்ணன் கூப்பிட்ட உடனே வீட்ல போய் அடுத்த நாள் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிட போறது இல்ல. இன்னொன்னு என்னன்னா நம்மளே சவுத் சைட் மாதிரி நினைப்பாங்களோ, நம்மளையும் சவுத் சைடோ நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சா என்னன்னு கேக்குறேன். நான் வச்சிருந்த ஒரு ஸ்டாண்டர்ட் எனக்கு இறங்கின மாதிரி எனக்கு ஒரு புரியல. சவுத் சைடா எப்படி ஸ்டாண்டர்ட் இறங்கிரும்? ஆபீஸ்ல வந்து ஒரு பொண்ணு கமிட்டட்னு வச்சுங்க, இல்ல ஒரு பையன் கமிட்டட்னு வச்சுங்களேன், அவன் ஆபீஸ்ல சொல்றது இல்ல சார். சொல்லிட்டோம் மத்தவங்க டிஸ்டன்ஸ் கீப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, அப்ப நீங்களே டபுள் கேம் தான ஆடுறீங்க. அந்த கமிட் ஒரு பக்கம் கிராமத்திலிருந்து வந்து நகரத்தில் பணிபுரியக்கூடிய இளைஞர்கள் ஃபுல்லா இந்த பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் நகரத்திலேயே பிறந்து வளர்ந்த நகரத்திலேயே பணி செய்யக்கூடிய மிடில் கிளாஸ். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. சோ உறவு சிக்கல்கள் அட் ஒர்க்கிங் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு காமன் ஏரியால இருந்து இந்த டிபேட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? முதல் கேள்வி உங்ககிட்ட, நீங்க வளர்ந்த பின்புலம் என்பது வேறு இல்லையா? கிராமம் அப்படிங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம். ஆமாங்க. இந்த சிட்டிக்குள்ள வந்து ஒரு மாடர்னான ஒரு அவுட்லுக்ல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆபீஸ்க்குள்ள உள்ள வந்து அதுல ஒர்க் பண்றது இருக்குல்ல, அது எவ்வளவு பிரமிப்பா இருந்தது? ஏன்னா எடுத்த உடனே நமக்கு நம்ம பாத்திராத ஒரு உலகம் அது எவ்வளவு பிரமிப்பாக ஆச்சரியமாக உங்களுக்கு இருந்தது? சொல்லுங்க சொல்லுங்க சார் சென்னையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ போறோம். ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருந்துச்சு, 2 3 4 5 மாடி இருக்கும். நானே ஃப்ரெண்ட் கிளாஸ் பண்ணி போறப்போ என் ஃப்ரெண்ட் சொல்றான், மாமா இந்த பில்டிங் வேலை செய்யணும் எப்படி மாமா இருப்பான், நல்லா ரிச்சா இருப்பான் மாமா நீங்க ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க சொல்லிட்டு கிளாஸ் பண்ணிட்டே போறோம். அந்த தெரு கடைசி வரைக்கும் போயிட்டோம், எங்களுக்கு அட்ரஸே கிடைக்கல. அப்புறம் பார்த்தா திருப்பி வந்து பார்த்தா நான் எந்த பில்டிங் பார்த்து பிரமிச்சு நின்னமோ அதே பில்டிங்ல நின்றும். ஓகே, செகண்ட் ஃப்ளோர்ல சரி சொல்லிட்டு உள்ள போயிட்டு பார்த்தா எல்லாம் அப்படியே டக்கின் பண்ணிருக்காங்க, சும்மா உங்களை மாதிரி கோட் போட்டு. ஃபர்ஸ்ட் டே உள்ள போறேன், திடீர்னு ஒரு பொண்ணு ஹாய் கைக்கும். திடீர்னு யாருமே தெரியாம ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் ஹாய் சொன்ன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. காலேஜ்ல எல்லாம் கூட தான் நீங்க ஹாய் எல்லாம் சொல்லிருப்பாங்க. பட் அந்த கிளைமேட் வேற, நான் இங்க இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட். அது வில்லேஜ்ல படிச்சு அங்கேயே வளர்ந்தது. இங்க திடீர்னு வந்த உடனே சம்திங் எக்ஸைட்டிங். காலேஜ்ல ஐடி கார்டே போட மாட்டேன். ஐடி கார்டை சும்மா சுத்தி வச்சுப்பேன். எதுக்கு காலேஜ் பேர் வேலை சொல்லிட்டு வெளில சொன்னா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப வந்து அப்படியே ஐடி கார்டு தொங்க விட்டு தான் போறேன். வெளில வரும்போது அது இப்போ ஒரு டெக் பார்க்ல ஒரு ஐடி பார்க்ல ஒர்க் பண்றோம் அப்படின்றது ஐடி கார்டுல பேர் போட்டுருக்காங்க, டெக் பார்க் அந்த கம்பெனி பேர் போட்டுருக்கு. சோ அதை தொங்க விட்டு போறதுனால ஒரு இதா இருக்கு, அது கெத்துதான். கெத்தா இருக்கு. ஓகே ஓகே, எஸ். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சோஷியலைஸ் பண்றதுல உங்களுக்குள்ள, அதாவது இந்த தரப்பில் இருக்கிறவர்களுக்கும் இந்த தரப்பில் இருக்கிறவர்களுக்கும் இடையில் அது எவ்வளவு முரண்பாடுகளை உண்டாக்குகிறது, சிக்கல்களை உண்டா? இஸ் தட் ஈஸி? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க என்ன கீழே தான் பாக்குறாங்களோன்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, முதல் தடவை நான் பேசும்போது ஒரு சென்னை டீஸ் தான், ஒரு சென்னை பேஸ்ல உள்ள ஒருத்தர் தான் பேசுறேன். அவர் கேட்கும்போது எந்த ஊருன்னு கேட்டாரு, திருநெல்வேலின்னு சொன்னேன். அல்வா ஃபேமஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அடுத்த நிமிஷம் இங்க பொண்ணுங்க இருப்பாங்க, சோ உங்களோட பிஹேவியர் கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். அந்த மாதிரி சொல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? பட்டுன்னு சம்பந்தமே இல்லையா? ஏன்னா நாங்க பொண்ணே பாக்கலையா அப்படிங்கிற ஒரு கோவம் வந்தது. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. பட் காசுக்காக வந்திருக்க இடத்துல இதெல்லாம் பேச முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அமைதியா இருந்துட்டேன். ஆனா திருநெல்வேலியில நீங்க வந்திருக்கீங்கன்னா அங்க அல்வா ஃபேமஸ்னு வெறும் அல்வா பத்தி மட்டும் உங்கள்ட்ட சொல்ற ஒரு ஆளை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருநெல்வேலினா அல்வா தானே? இல்ல சார், அங்க நிறைய பேர் கோயில் இருக்கு, தாமிரபரணியும் அங்கதான் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனா எப்போ அது வந்து திருநெல்வேலி அல்வா தானே ஃபேமஸ் அப்படின்னு ஒரு நக்கலா கேட்கிற இடத்துல அருவாக்கும் ஃபேமஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருநெல்வேலி அப்படின்னு சொன்னோட உங்களுக்கு என்ன ஞாபகம்? அல்வா அல்வா இவன் எப்படி சொல்ல மாட்டானே, எப்படி சொல்லுவ? அருவா 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 அருவா. எதுக்கு இது கேட்கறோம்னா, பெரும்பாலும் என்னன்னா மேம்போக்காக இருக்கக்கூடிய தகவல்களை மட்டும் வச்சு தான் ஒரு ஊரை நம்ம அடையாளப்படுத்துறோம். ஃபுல் டீடைலா ஒன்றும் நம்மகிட்டயும் கிடையாது. திருநெல்வேலியே வெறும் அல்வாவோட மட்டும் தொடர்படுத்தி பேசுறது ஒரு சீப்பஸ்ட் ஐடியா தான். அது ஜெனரலா டவுன் சவுத் வர்றவங்க இந்த இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது ஆஸ் என் ஹெச்ஆர் எனக்கு தெரியும். சோ ஆன்போர்டிங்ல வந்து நான் பண்ணும்போது அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நான் இப்ப அப்படியா விஷயம்? தமிழ்ல பேசணும் அப்படின்னு சொன்னார் அவரு. தமிழ்ல பேசாதீங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க அப்படின்னா. ஏன்னா டவுன் சவுத் வரவங்க நாங்க பாக்குற இன்டர்வியூ பண்ணும்போதும் சரி, நாங்க ஒர்க்ல பார்க்கும்போதும் சரி, இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அவங்க கொஞ்சம் லாகிங் பிகைன். அதனால நீங்க தமிழ்ல பேசாதீங்க, இங்கிலீஷ்ல பேசி பழங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி வரும்ன்ற சொல்றதுக்காக நாங்க சொல்றோம். பட் நீங்க பாக்குற விதம் தான் மாறி இருக்கு. இல்ல, நீங்க எனக்கு ஒண்ணு புரியல. ஸ்கூல்ல நடக்கிறது இன்னும் ஐடி கம்பெனி வரைக்கும் நடக்குதா? எனக்கு முதல்ல ஆச்சரியமா இருக்கு. நல்ல கேள்வி, தயவுபட்டு நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. ஒரு டாமினேஷன் மாதிரி உங்களுக்கு தோணல? ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் தோணுது. இல்ல சார், டாமினேஷன் இல்ல. அவர் உங்களை இங்கிலீஷ் பேசுன்னு சொல்றதுனால இங்கிலீஷ் கத்துக்கணும்ன்றது இருக்கா, இல்ல நான் சொல்றது நீ கேளுங்கிற உத்தரவா இருக்கு? அதாவது நீ இங்கிலீஷ் பேசும்போது கண்டிப்பா தப்பு பண்ணுவேன், நான் உன்னை டாமினேட் பண்ணிட முடியும். நான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் பாத்தேன். ரொம்ப ஷார்ப்பா இருக்காரு. அசிங்கப்பட்டமே. ஸ்ட்ரைட்டா சொல்றேன் சார், அவர் இங்கிலீஷ் கத்துட்டு டாமினேட் பண்ண அவசியமே இல்ல சார். சார் ஒரு விஷயம் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நீங்க அவரை காப்பாத்துறதுக்காக ஹெச்ஆர் இல்ல, அவர் கம்பெனி நீங்க வேலை பாக்குறீங்க, ரைட் தானே? நீங்களும் வேலை தான் பாக்குறீங்க, அவரும் வேலை தான் பாக்குறாரு, ரைட் ரைட்டா? அதனால நீங்க இதுக்கு ஆட்டிடியூட் இல்ல எல்லாம் சொல்ல வேண்டாம். இது மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. உனக்கு எது வராதோ ஓரளவுக்கு
அதோட பாரம் நான் உயர்த்திக்கிட்டே இருப்பேன், நீங்க பண்றீங்க, அது ஒரு உத்தி, இந்த மனநிலை தவறுன்னு அவர் சொல்றாரு. சரி விடு, நீ சொன்ன போயிட வேண்டியதானே, கழுவி விடு, அவ்வளவுதானே. சோசியலைசேஷன்றது ஃபர்ஸ்ட் நாங்க பழகுற விதம் வேற மாதிரி இருக்கும். கம்பெனில அக்கான்னு அப்படி கூப்பிடும்போது எனக்கே நடந்திருக்குது. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கான்னு தான் கூப்பிடாத, கல்ச்சர் இதாகுது, வெளிய டீம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா சொன்னீங்க. நம்ம என்ன நினைப்போம், சாருன்னு கூப்பிடுறது மேடம் கூப்பிடுறது மரியாதை, ஆனா அக்கான்னு கூப்பிடுறது அண்ணன் கூப்பிடுறது தப்புன்னு நினைக்கிறாங்கல்ல. அப்போஸ் ஏன் அண்ணன் அக்கா அப்படிலாம் கூப்பிட கூடாது? ஒர்க் கல்ச்சர்ல அது எப்படி சார் எதிர்பார்க்க முடியும்? ஒர்க் கல்ச்சர் நீங்க வந்திருக்கிறது வேலை செய்யறாங்க போது, இது ஊர்லயா இருந்தா நீங்க உங்க அண்ணன் சொந்தக்காரங்க திரும்ப அவங்க எல்லாரையும் அதே மாதிரி பாப்பீங்க போது ஒரு மரியாதை எதிர்பார்ப்பாங்க. இது ஒர்க் கல்ச்சர்ல போது எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி உங்களால எப்படி போக முடியும்? அந்த லிமிட்டை தாண்டினா நாங்க அண்ணன் கூப்பிட்ட உடனே வீட்டுல போய் அடுத்த நாள் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து சாப்பிட போறது இல்லையே. சிட்டி கேர்ள்ஸ் எங்க உங்களை ஹர்ட் பண்றாங்க? நம்ம இதெல்லாம் பேசலாம்னு வந்தா திடீர்னு அவங்க ஹர்ட் பண்ணி அனுப்பிடுறாங்க. என்ன பண்றாங்க? இப்போ எனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு கேக்குறேன்னா, போ சீக்கிரமா ஒரு மாதிரியா இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு ஃபேஸ். மத்தவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க கிட்ட நல்லா பேசுறாங்க, நம்ம போய் எதனா டவுட் கேட்க போனா ஒரு மாதிரியா ஃபேஸ்ல ரியாக்ஷன் பண்றாங்க. ஓகே, ஏன் வில்லேஜ் பசங்க கிட்ட தள்ளி நிக்கிறீங்க? அவங்க பேசுற விதம் கொஞ்சம் டோன் வந்து ரொம்ப லோவா வச்சுப்பாங்க, பயத்துல பதட்டத்திலே பேசுவாங்க. நம்ம பேசுறது ரொம்ப ரூடா தெரியற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா சொல்லும்பொழுது நம்ம நார்மலா சொன்னாலும் அந்த டோன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரூடா தெரியற மாதிரி இருக்கும். சரி, இன்னொன்னு என்னன்னா, நம்மளே சவுத் சைட் மாதிரி நினைப்பாங்களோ, ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. ஆப்வியஸா நீங்க பேசும்போது இதே நம்ம ரிலேட்டிவ் யாரையாவது சொல்லியிருந்தாலோ இல்ல அவங்களுடைய ஊர் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பேசும்போது டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அந்த கம்பேரிசன் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓ அப்படியா விஷயம்? நம்மளே சவுத் சைடோ நினைச்சிருவாங்களோன்னு நினைச்சா என்னன்னு கேக்குறேன். திருப்பி என் கூட இருக்கிற 4 பேர் ஓகே இந்த பொண்ணு சவுத் சைடு அந்த இதுல தான் பேசுறா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நினைச்சா என்ன? நான் வச்சிருந்த ஒரு ஸ்டாண்டர்ட் எனக்கு இறங்கின மாதிரி எனக்கு ஒரு புரியல. சவுத் சைடு எப்படி ஸ்டாண்டர்ட் இறங்கிரும்? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு நான் சென்னையில brought up அப்படின்னா நம்மள பாக்குற விதமே வேற, இங்கேயும் அப்படிதான். சோ இப்போ இவங்க கிட்ட பேசும்போது நான் இங்க இருந்து பேசுறது வேற. அப்ப இது என்னன்னு சொல்றது? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இது யாரோட கோளாறு? நான் சென்னை சிட்டிக்காரன் அப்படிங்கிற இமேஜை குறைச்சிக்காம நடத்துவேனாவே அப்ப பாட்சில தான் நடத்துவீங்க. நாளைக்கு மும்பைக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, நீங்க அப்ப யாரு? சென்னைலாம் அங்க கிடையாது, சவுத் இல்லையா? அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க சவுத். அவன் உங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணா will you get hurt or not? Yes, I do. You do know? அப்புறம் என்ன, அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் தானே? ஹர்ட் ஆகும் சார், நானும் அதான் அப்ப தெரிஞ்சுதான் பண்றீங்க. தெரிஞ்சுன்னு இல்ல சார், அதுதான் இன்டென்ஷனா நாங்க வந்து அதையும் இல்ல அவங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நாங்க நினைச்சு இன்னும் கான்ஷியஸா பேச என்னாகுதுன்னா அவங்க இன்னும் எங்களுக்கு ஆட்டிடியூட் ஜாஸ்தியா இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. ஓ நீ அப்படி வரியா? பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அவங்க நேரடியா சொல்றதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இப்போ வில்லேஜ்ல இருந்து இருக்காங்கன்னா அப்ரோச் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அதனால அவங்க எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம அது ஒரு தப்பான விதத்துல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு பொண்ணு நம்மள வேண்டாம்னு சொல்லிட்டானா அவ என்ன பெரிய ஆளா, நம்மள எப்படி வேண்டாம்னு சொல்ல, அப்ப நம்ம கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்துடுது. ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க சரி இது செட் ஆகல நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதுவே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வேற யாரையாவது பிடிச்சிருந்து அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசுறப்ப அவங்க வந்துட்டு நம்மள வந்து பிடிக்காம நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்கள பிடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் வரும். ஓசில அயர் சைடுல எடுத்து போய் சீன் போட்டாலே பொண்ணுங்க ஊந்துருவாளுங்க. இனிய மேட்டர்லாம் ஆமேன் தான். கண்டிப்பா வந்து நாங்க வந்து அந்த மாதிரிலாம் இப்போ நான் என்ன கூட வந்து இன்னொரு பையனை கம்பேர் பண்ணும்போது என்னை விட வந்து நல்ல வெல்த்தா இருக்கான், அந்த பொண்ணை வந்து நல்லா கேர் பண்ணிக்குவான் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து விட்டு கொடுத்துட்டு தான் போவேன். ஏன்னா யார் சாமி இவன்? ஃபர்ஸ்ட் ரீசன் கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீ ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அப்புறமா நம்ம பழகி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் அவங்க அந்த டாபிக்லயே தான் இருப்பாங்க, அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அந்த பொண்ணை எப்படி கம்பல் பண்ணி நம்மள லவ் பண்ண வைக்கிறது, இதுதான் அவங்களோட மெயின் இதுவே. நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். ரிஜெக்ட் பண்ணிட்டோம் நான் உடனே சைலண்டா போற பசங்க ரொம்ப 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 கம்மி. ஆக்சுவலா என்ன நடக்குதுங்கன்னா அவள மைண்ட் வாஷ் பண்ணிடலாம்ன்றது தான் மெயின் ஐடியா உங்களுக்கு. அவங்கள்ட்ட இருந்து டைரக்டா நம்ம கிட்ட சொல்லணும், பிடிக்கலனா ஓகே இதுதான்பா எனக்கு பிடிக்கல, நீ வேற யாரை பாத்துக்க சொல்லலாம். அது 4 பேத்துக்கு நீ நான் சொல்றேன் போய் சொல்லுவாங்க, அவன் சொல்லிட்டான்பா. நம்ம போற இடத்துல அவங்க அங்க இருந்தாங்கன்னா நம்மள பத்தி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அது ஷேரிங், இதே பொண்ணு சொன்னாங்கன்னா அது 4 பேத்துக்கிட்ட போய் சொல்றாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ரிஜெக்ஷன் அவங்க சொல்ற பதில பொறுத்து இருக்கு. என்னால ரிஜெக்ஷன் ஈஸியா எடுத்துக்க முடியாது, நானா இருந்தா அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க மாட்டேன். இப்போ அவங்க சொல்ற பதில் இல்ல எங்க வீட்ல வந்து இதெல்லாம் செட் ஆகாது ஓகே அப்படின்னு சொன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டா இருப்பேன். அவங்க சொல்ற மாதிரி நான் ரொம்ப நெகட்டிவா இருப்பேன், டிப்ரெஸ்டா இருப்பேன். சும்மா வாயை பத்திட்டு உட்கார்ந்திருக்கீங்களா? சப்போஸ் அவங்க உன்னெல்லாம் வந்து நான் லவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு கோவம் தான் வரும். ஆப்வியஸ்லி உன்னெல்லாம் வந்து நான் லவ் பண்ணுமான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நினைக்கிறேன் அப்படி பஞ்சாயத்து பண்ண நினைக்கிறேன், அதை சொல்லு முதல்ல. அவங்க கண்டிப்பா யாரும் உன்னெல்லாம் நான் லவ் பண்ணுமா அப்படின்லாம் யாரும் இப்ப இருக்க பொண்ணுங்க யாரும் அந்த மாதிரிலாம் கேட்கறதில்ல. ரொம்ப டீசென்ட்டா பாலிஷ்டா தான் அவாய்ட் பண்றாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நான் ரெண்டுமே சொல்லிட்டேன். என்ன வேணாலும் இருக்கட்டும், ரீசன் ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க அவாய்ட் பண்றதுக்கு சொல்ற ஃபர்ஸ்ட் ரீசன் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு இருக்கும். அப்படி இல்லனா நான் வேற யாரையாவது லவ் பண்றேன்னு இருக்கும். இது ரெண்டுத்தை தவிர வேற என்ன ரீசன் வேணாலும் இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரியே ரீசன் அவங்க மைண்டுக்குள்ள இருந்தாலும் வெளில சொல்றது இது ரெண்டுத்தை தவிர வேற எதுவுமே 100% இருக்காது.
இப்ப தொடர்ச்சியா ஒருத்தர் ப்ரோபோஸ் பண்ணிட்டே இருக்காரு, இல்ல எனக்கு பிடிக்கல, இந்த காரணங்கள்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் நான் வந்து காதல் கல்யாணம் பண்ண மாட்டேன் வீட்ல சத்தியம் பண்ணிருக்கேன், ஏதோ ஒன்று சொல்றோம். சரி ஆனா தொடர்ச்சியா இல்ல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காரு. அவருக்கு தோணுன மாதிரி நம்மளுக்கும் தோணுச்சுனா தானங்க லவ். அது எனக்கு புரியுதா? ஆனா பெஸ்டிங் பண்ணிட்டே இருக்காரு ஒருத்தர்னு வச்சுக்கங்களேன், அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். வேற வழியே இல்ல, வீட்ல சொல்லி தான் வேணும், இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வேணும். அந்த மாதிரி நாங்க இவங்களை யோசிச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம்னு மிரட்டினாலே போதும். போலீஸ்னா பயந்துருவாங்களா? நான் இதே மாதிரி நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் நாளைக்கு போலீஸ்ல சொல்லிடுவேன், இல்ல வீட்ல சொல்லிடுவேன், ப்ராப்ளம் ஆயிடும். இப்படி நான் சொன்னனாலே போதும், அவங்களோட ரியாக்ஷனே மாறுது, ரொம்ப நெகட்டிவ் ஆகுது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இதுக்கு சீரியஸா இது உண்மைதானே? உண்மைதான். சந்தோஷமா? நீங்களே ரெண்டு பக்கத்துல இதுல நான் காம்ப்ளிகேஷன் பாக்குறேன். ஒரு பொண்ணு வேணாட்டா விட்டுற வேண்டியதான், ரைட்டா? இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் ஒரு பையன் வேணானா கட் பண்ணிட வேண்டியதானே, அதையே முழுசா கட் பண்றதுல அப்படி கேளு. அப்ப என்னென்ன காம்ப்ளிகேஷன் இதுக்குள்ள இருக்க போய் தான் பிரச்சனை வருது. அப்ப லவ்வுக்குள்ள பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே என்னென்ன காம்ப்ளிகேஷன் பண்றீங்க நீங்களே சொன்னாதான் கரெக்ட். சொல்லுங்க. சோஷியல் மீடியாவை மெயினா எடுத்துக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் தேர்ட் பர்சன் இன்வால்வ் ஆகுறாங்க. அதுல சோ அதுக்கு இப்ப எனக்கும் இல்ல என்னோட லவருக்கும் ஏதாவது சண்டை இருந்தது, இல்ல என் ஃப்ரெண்டோட லவருக்கும் அவளுக்கும் சண்டை இருந்தது அப்படின்னா தேர்ட் பர்சன் நான் உள்ள வர ஆரம்பிக்கிறேன். அவ ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுறா, இல்ல அவ ஏதாவது FB ல ஏதாவது ஷேர் பண்றா அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது தேர்ட் பர்சன் இன்வால்வ்மென்ட் ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்ன்றாரு. என்னது அப்படின்ட்டாரா? அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாச்சேடி. தேர்ட் பர்சன் இன்டர்வென்ஷனுக்கான சாத்தியக்கூறுகள் சோஷியல் மீடியா அதிகமா இருக்கு. ஒரு பிரேக்கப் பீரியட்னு இல்ல, ஒரு சண்டை, ஒரு காதலன் காதலிக்கு இடையில ஒரு சண்டை நடக்குது, அப்ப கொஞ்சம் பிரிஞ்சிருக்கான உடனே அப்ப அந்த பொண்ணு மேல ஆசை இருக்க வேற யாராவது ஒருத்தன் இருப்பான், அந்த பையன் மேல ஆசைப்படுற வேற ஏதாவது பொண்ணு இருப்பாங்க, அந்த கேப்ல உள்ள புந்துடலான்னு போவான். ஓ, பொதுவா சொன்னேன். அவன் நல்லா பாத்துப்பால. If he breaks your heart, I will break his face. இல்ல உள்ள பூந்துறதுங்கிற ஃபன்னா சொல்றீங்க நீங்க, ஆனா இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த ஸ்பேஸ் வழியா உள்ள வர ட்ரை பண்றாங்க. ஆமா, ஏன்னா ரெவியர் எனக்கு தான் தெரியுமே, என் ஃப்ரெண்டுடா. உனக்கு ஃப்ரெண்டு, அவனுக்கு நீ யாரு? அந்த நேரத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து சரி அவங்க சாயறதுக்கு ஒரு தோல் வேணும், அவங்க சொல்றது கேட்கறதுக்கு யாராவது ஒருத்தர். அதான், அதாவது மனசு ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கிறப்ப கரெக்டா உள்ள வந்தா ரொம்ப, ஆனா பலமா சாஞ்சிருப்பீங்க போல இருக்கே. சோ உனக்கு தெரிஞ்சவன் உன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணு அப்படியே அவன் கூடிய அங்கேயே விட்டுட்டு வேலைக்கு போயிடணும். உனக்கு நான் கேட்கறது நவீன காதலின் காம்ப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காதல் நம்ம எப்படி காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பொண்ணு கமிட்டட், ஒரு பையன் கமிட்டட்னு வச்சுக்கோங்களேன். சரி. இன்னைக்கு மெஜாரிட்டி ஃபேஸ்புக்லயா, அது வாட்ஸ்அப்லயா, இதுல இந்த ஸ்டேட்டஸ்ல கமிட்டட்னு போடுறாங்க. பல பேர் போடுறதும் இல்ல. இப்போ ஆபீஸ்ல வந்து ஒரு பொண்ணு கமிட்டட்னு வச்சுக்கோங்க, ஒரு பையன் கமிட்டட்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஆபீஸ்ல சொல்றது இல்ல. இந்த நடிகர்கள் எல்லாம் கல்யாணம் ஆனா சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி ஏன் கமிட்டட்னு சொல்ல வேண்டியதானே? இப்போ ஆபீஸா? ஹாய், ஐ அம் சிங்கிள். உன்கிட்ட கேட்கவே இல்லையே. பரவாயில்ல, வேற யார்ட்ட போய் சொல்லுங்க. அக்கா, ஐ அம் சிங்கிள். என்கிட்ட எதுக்குப்பா சொல்ற? உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. அடிங்க. ஐ அம் சிங்கிள். இப்போ கமிட்டட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையனுக்கு ஏற்கனவே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் போய் அப்ரோச் பண்ண போறது இல்ல. ஏன் இந்த கமிட்டட்ங்கிற ஸ்டேட்டஸை நீங்க ஆபீஸ்களுக்குள்ள சொல்றது இல்ல? சார் சொல்லிட்டோம், மத்தவங்க டிஸ்டன்ஸ் கீப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, அப்ப நீங்களே டபுள் கேம் தான ஆடுறீங்க. அந்த கமிட்டட்னு சொல்றதுக்கு முன்னாடி சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அதுக்கு அப்புறமும் கிடைக்கிற அந்த பசங்க பழகுற விதம் மாறிடும். என்ன மாறுது? என்ன மாறுதுன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நீங்க கமிட்டட்னு சொல்லிட்டீங்க, நான் ஒரு பிள்ளை லவ் பண்ற மாதிரி உங்க ஆபீஸ்ல சொல்லிட்டீங்க, என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழகுறவங்க மாறிடுவாங்கன்னு சொல்லுங்க. சார் உண்மையை சொல்லணும்னா உண்மையை சொல்லுங்க. சார் உண்மையை சொல்லணும்னா லவ்வர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக இப்போ 100க்கு 100 காதல் வந்து சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. இப்போ வந்து ரெண்டு பேருக்குமே தெரியும், ரெண்டு பேருமே ட்ரூவாக தான் லவ் பண்ணுவாங்க. பட் ரெண்டு பேருக்குமே சேருவாமாங்கிறது கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தெரியாது, அந்த நம்பிக்கை இருக்காது. ஸோ அதனாலேயே பாதி பேர்கிட்ட சொல்றது கிடையாது. எதுக்காகனா நாளைக்கு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். சரி, ஸோ அந்த கல்யாணம் பண்ணிக்க போறோம், ஆப்வியஸ்லி அந்த கம்பெனி மானிட்டர் பண்றதுலாம் இப்போ நிறைய இருக்கு. சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சர்க்கிள் அதிகமாயிடுச்சு. சரி, இப்போ நான் ஒரு பொண்ணை போய் நான் ஒரு கம்பெனியில் பார்க்குறேன் அப்படிங்கிற பொழுது அந்த பொண்ணு எப்படிங்கிறத ஒரு பையனா இருக்கிறவன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவான். கல்யாணம் பண்ணிக்க போறோம், அரேஞ்ச் மேரேஜ் பத்தி நான் பேசுறேன். நீங்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி புடுங்க போறீங்க? இல்ல, எனக்கு எல்லாமே புரியுது. அதாவது உங்கள் காதலில் நீங்கள் உறுதியாக இல்லைங்கிறதுக்காக கமிட்டடுங்கிறத நான் சொல்லலைங்கிறது சரியா? எனக்கு அது புரியல. காதல்ல உறுதியா இருக்கும் சார், பட் அது கண்டிப்பா அது நிறைவேறும்ங்கிறது சொல்ல முடியாது. என்ன எனக்கு புரியவே இல்லை தம்பி.